name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to it. Hallelujah. இந்த காலை வேளையில யாரெல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இவ்வளவுதானா நம்மளுடைய உற்சாகம்? ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நம்மளை அநேக காரியங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த கடைசி நாளில் கூட நம்ம கொண்டு வந்து நிறுத்தினது அவருடைய கிருபையாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நல்ல தகப்பனாக இருந்து இம்மட்டும் நம்மளை வழிநடத்தி வந்தார். அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனுக்கு நேராக. எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோகத்தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளை காலை வேளையில் உன் பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. இதோ இம்மட்டும் எங்களை வழிநடத்த வந்த தேவன் இனியும் எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறீங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இதோ ராஜா, இந்த ஆராதனை பகுதியும் உங்களது கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த ஆராதனையில் தேவன் நீங்கள் அசைவாட முடியாமல் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே எங்களை வழி நடத்துங்க. இன்னும் வர தடைப்பட்டவர்கள் துரிதமாக வந்து உமது ஆராதனையில் கலந்து கொள்ள நீர் உதவி செய்ய முடியாமல் துதிக்கிற ராஜா. 6 நாட்கள் மனிதனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ராஜா. இந்த 7வது நாளிலும் இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தும் நாங்கள் வர நீர் உதவி செய்ததுக்காக நன்றி. மீதியான தேவ கிருபை எங்களோடு எங்களை வழிநடத்த முடியாமல் துதிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மே மாதம் யாரெல்லாம் ஊருக்கு போயிருந்தீங்க? ஊருக்கு போனவங்கெல்லாம் தெரியும், அப்பாவை பார்த்துருப்பீங்க, அம்மாவை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நம்மளை அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நாம் துதிக்க போகிறோம். இந்த காலை வேளையிலே அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி நம்ம அப்பாவை துதிக்க போகிறோம். அவர் நல்லவர், இதுவரை நமக்கு உதவி செய்தவர், நம்மளை காண்கின்றவர், அவர் நம்மை எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை. ஸ்தோத்திர பலி. கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. அப்பா அப்பா
ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு 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 எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா 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 உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே அதிகாலை ஸ்தோத்திர பலி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் கரங்களை தட்டி நம்ம அப்பாவை பார்க்க வந்திருக்கோம் அப்பா அப்பா உங்களுக்கு 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 ஹalleluya 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 நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் அவருக்கு மாத்திரம்தான் நம்முடைய அப்பாவுக்கு தான் ஹalleluya அவர் பரிசுத்தர் அவர் பரலோக ராஜா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்கிற தேவன் நம்மை காண்கின்ற தேவர் நம்மை காக்கின்ற தேவன் ஹalleluya ஹalleluya எல்லாரும் எழுந்திருந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹalleluya இப்போ தகப்பனை பற்றி சொல்லும்போது எல்லாத்துக்கும் அவங்க தகப்பன் ஞாபகம் வந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் நிறைய ஊமைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஊமை யாராவது சொல்ல முடியுமா ஆண்டவர் சொன்ன ஊமைகளை? ஆனால் எல்லாத்துக்கும் டக்குன்னு சொன்னோன்னு ஞாபகத்துக்கு வர்றது கெட்ட குமாரன். ஆமென். ஆனால் நம்மள நிறைய பேர்த்துக்கு அந்த கதையை வேறு மாதிரி தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். கெட்ட குமாரன் நெகட்டிவாக தான் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம டைட்டில் வந்து கொடுத்தது யார்? மனுஷன் தான் கொடுத்தோம். அந்த டைட்டில் கெட்ட குமாரன் யார் டைட்டில் கொடுத்தது? நம்ம மனுஷன் தான் கொடுத்தோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கல. ஆனால் அந்த இடத்துல ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தகப்பனாக இருந்தார். ஹல்லேலூயா. யூதர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்க யாருமே வந்து வேகமாலாம் போக மாட்டாங்க. நம்ம அப்பாங்களே எடுத்துங்களேன், யாராவது தெருவில் ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்க. ஆனால் இந்த தகப்பன் தன் பிள்ளையை தூரத்தில் பார்த்தோன்னே ஓடி போய் என்ன பண்ணா? கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான். ஹல்லேலூயா. லூக்காவில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 15:20 அவன் அந்த கெட்ட குமாரன் மனம் திருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்து அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷித்திருப்போம் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த
பிள்ளை தப்பு செஞ்சுட்டேன்னு அப்பா கிட்ட சொல்கிறான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் தகப்பன் என்ன பண்ணார்? ஒரு வார்த்தை கூட பேசலை. ஹல்லேலூயா. அவன் என்ன நினைக்கிறான் என்பது தகப்பனுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதே போல தான் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. நீங்கள் என்ன நினைச்சிங்க வந்தீங்கன்னு தெரியல, நீங்கள் எங்கிருந்து வந்தீங்கன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு புதிய நாளாக மாற்றப் போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நமக்கு ஒரு புதிய நாளை தரப்போகிறார். நம்மளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். நமக்கு ஒரு புதிய கிருபைகளை இந்த நாளிலே தரப்போகிறார். யாருக்கெல்லாம் கிருபை வேணுமோ, யாருக்கெல்லாம் ஒரு புதிய கிருபை வேணுமோ, நம்ம தகப்பனிடத்துல கேட்க போகிறோம். நம்மளுடைய வெட்கத்திற்கு பதிலாக அவர் நன்மை தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக அவர் கழிப்பை நம்ம தர வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தாரும் தேவா. ஆனந்த கழிப்பை தாரும் தேவா. கிருபை தாரும் தேவா. எல்லாரும் கேட்போமா? ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலனை இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்கள் தர வல்லவராக இருக்கிறார். ஓ, கேளுங்களேன். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், கேளுங்க. ஓ, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் நீ பொருந்த, குடும்ப உறவுகள் நீ பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. கரங்களை தட்டி, ஓ, புதிய கிருபை. ஆமென். தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா,
ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நீதியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நீதியே என்னாலும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா. எல்லாரும் அவரை வாழ்த்துவோமா? ஓ, ராஜாவாக இருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராபா சுகம் தருபவனி. யெகோவா ராபா சுகம் தருபவனி. வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. ஓ, அவரை வாழ்த்துவோம். ஓ, வாழ்க ராஜா. அல்லேலூயா. ஹோசன்னா அவர நாமத்தை வாழ்க வாழ்க என்று வைத்துவோமா? அல்லேலூயா. அவர் யெகோவா ஈராக இருந்திருக்கிறார். யெகோவா ரூவாவாக இருந்திருக்கார். யெகோவா ராஃபாவாக இருந்திருக்கார். நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர் நமக்கு அதாகவே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாமத்தை நம்ம உயர்த்தும் போது கிருபைகள் பெருகும். அல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் சர்வ வல்லவர். அவரை போல ஒரு தெய்வமே இல்லை. பாவியாக இருந்த நம்ம தன்னுடைய பிள்ளையாக மாற்றின தகப்பன் அவர். அல்லேலூயா. அவரை மட்டும்தான் நம்ம தகப்பன்னு கூப்பிட முடியும். வேற யாரையும் நம்ம கூப்பிட முடியாது. நம்மளை அழைத்தவர் அவர். அவர் உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கும் போது வெறுமையாக ஆராதிக்க முடியுமா? கரங்களை தட்டி உற்சாகமாக அவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்போமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஓ உற்சாகமாக வாய்களை திறந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவரை போல வேறு தெய்வமில்லை.
இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அங்கே ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையா அங்கே ஜீவன் வந்தது. ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. நம்மளை தூக்கி தூக்கி எடுத்தவர் அவர் சமாதானக்காரர், அவர் சர்வ வல்லவர், அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர். சொல்லுவோமா, நம்ம எந்த குழியில் இருந்தாலும் தெரியாது, நம் படுகொலியில் இருந்த நம்மை, சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்த தேவன் அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார். நம்மளை வாழ வைக்கிறவர் அவர் ஒருவர் தான். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நம்மளை எந்த குழியில் இருந்தோன்னு தெரியாது, ஆனாலும் தேவன் நம்மளை தூக்கி நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாக நிறைய குழிகளை நிறைய பேர் ஏற்படுத்தியிருக்கலாம், ஆனா ஆண்டவர் இந்த வேளையில நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார்னா யாருனால திரும்பி தள்ள முடியாது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு கூட அநேக குழிகள் இருந்தது. கோலியாத் ஒரு குழியாக இருந்தான், சவுல் ஒரு குழியாக இருந்தான், அவருடைய நண்பர்கள் குழியாக இருந்தாங்க. ஆனா தேவன் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நமக்கு கூட அநேக குழிகள் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை உயர்த்தி கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு நம்ம சும்மா இருந்தா அவருக்கு நன்றிகளை செலுத்த முடியாதுல்ல. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நீங்க எந்த குழியில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா தேவன் இந்த வேளையில உங்களை எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிரஸ்தாபத்திலும் அவர் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் மகிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறது. அவருடைய ஆவி நம்மில் வசிப்பதினால் நம்மளுக்கு எல்லா மரித்தவைகள் எல்லாம் உயிர்த்தெழுகும். ஹல்லேலூயா. அவர் நம் சார்புக்காக பலியானாருங்க. நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க குழியில் இருந்த அந்த என்ன பாவத்தில் இருந்தீங்களோ அதை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை மேலே தூக்கினார். அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமானோம். இங்கே யாரெல்லாம் சுகம் பெறலன்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கு சுகம் பெற போகிறீங்க. மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை மாற்ற போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே என்றால் தேவனை அவருடைய பெயராக இருக்கிறது. எபிரேயர்கள் சொல்லுவாங்க, யாவேன்றத வாயால் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு கனம் பொருந்திய வார்த்தையாக இருக்கிறது. யாவேக்கு பதிலாக அவங்க அடோனாய்னு சொல்லுவாங்க. இந்த வேளையில் அந்த யாவே அப்படின்னா யோதே வாவேன்னுவாங்க. என்னை பார், என் கரத்தை பார்னு அர்த்தம். இப்போ நம்ம தேவனுடைய கரத்தை பார்க்க போகிறோம். அந்த யாவேவை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி நம்ம இடத்திலே அசைவாடி கொண்டிருக்குது. அதை உணர்ந்தவர்களாக தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம்.
உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே யாவே. எல்லாரும் வாய்களை திறந்து தேவன் நாமத்தை சொல்லுங்களேன். அவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். தூதர்கள் எல்லாம் ஓயாமல் பரிசுத்தரை துதித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். சுகம் அளிக்கிற தேவன். நீர் பலியானி எந்த நீடத்தை எடுத்து கொண்டீர். உணர்வு பூர்வமாக உள்ளத்திலிருந்து உணர்ந்தவர்களாக எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்க. எந்த நீடத்தை எடுத்து கொண்டீர். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் யாவே ரப்பேனா. ஆமென். இன்னுமாக ரப்பேகா யாவே ரப்பேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. யாருக்கெல்லாம் அந்த அறிக்கையை மாற்ற வேண்டும்? அவருடைய ரத்தம் எல்லாற்றையும் மாற்ற வல்லவதாக இருக்கிறது. கேளுங்க. ஆமென். நீடித்த நாட்களாக யாவேவை நம்ம உயர்த்துவோம். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமை செலுத்துவோம். யாவே என்றால் அவருடைய கரம் நம்ம கூட இருக்குது என்ற அர்த்தமா? அவருடைய கரம் நம்ம கூட இருக்குது. அவர் கரம் நம்ம அணைக்கிற கரமாக இருக்கிறது. நம்மளை வெளியே அணைக்கிற கரமாக இருக்கிறது. அவருடைய கரத்துக்குள்ள இருக்கும்போது
அவர் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். ஹல்லேலூயா. அவர் கரம் நம்மளோடு இருக்கிறது. யாரெல்லாம் உணர்றீங்க? ஒரு தகப்பன் கரத்தை பிடிச்சிருந்தா எவ்வளோ பாதுகாப்பாக உணர்வோம். அப்படிப்பட்ட தகப்பனுடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருடைய கரம் நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அவருடைய கரம் நம்மளை போஷிக்கிறதாக இருக்கிறது. அவர் கரம் நம்மளை வழிநடத்துகிறதாக இருக்குது. யாரையெல்லாம் ஆண்டவர் வழிநடத்தணும்னு விரும்புகிறாரோ அவர் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அப்பாவை மகிமைப்படுத்துங்க, தகப்பனை மகிமைப்படுத்துங்க. அவர் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இம்மட்டும் நம்மளை பாதுகாத்த தேவன். அவர் நல்லவர், 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 நல்லவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதித்த தேவன் என்றென்றும் நல்லவர். இந்த வேளையில கூட ஆராதனை பகுதியில் தேவன் அசைவாடினார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்கள் தேவன் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். அவரை துதிக்கும் போது நம்முடைய எல்லா பலவீனங்களும் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட இந்த ஆராதனை பகுதியை தேவன் தாமே பொறுப்பெடுத்ததுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மீதியான பகுதியை கூட தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்த முடியாமல் துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.